வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 3.3 உடைய கொஸ்டின்ஸை பார்க்கப்படும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். டிஃபெக்ட் கால்வனிக் செல் ஃபார் ஜிங்க் plus 2Ag plus gives zinc 2 plus 2Ag. Which of the electrode is negatively charged? The carriers of current in the cell, individual reaction at each electrode. ஸோ 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா டிபிக்ட் கால்வனிக் செல் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கால்வனிக் செல்லுடைய ரெப்ரசன்டேஷனை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஜிங்க் ஜிங்க் 2 ப்ளஸ்ஸாக ஆக்சிடேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஏன்னா ஜிங்க்குடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0ங்க, இதுக்கு 2 ப்ளஸ். ஸோ ஆக்சிடேஷன் இது நடந்திருக்கு. ஆனால் ஏஜி ப்ளஸ் ஏஜியாக ரிடக்ஷன் நடந்திருக்குது. ஏன்னா இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் 0, இங்கே +1. ஸோ எப்போவுமே ஒரு கால்வனிக் செல்லை நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது நம்ம ஆனோட ஃபஸ்ட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ ஜிங்க், அதுக்கப்புறமா ஒரு ஸ்லாஷ் ஜிங்க் 2 ப்ளஸ் அக்வஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் டபுள் ஸ்லாஷ் இப்போது ஏஜி ப்ளஸ் எழுத போகிறோம். இது கேத்தோட் ரியாக்ஷன்ஸ், திருப்பி அக்வஸ் ஒரு ஸ்லாஷ் ஏஜி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த எலக்ட்ரோட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்ட்டு. எப்போவுமே ஒரு நெகட்டிவ்லி சார்ஜாக இல்லாட்டி பாசிட்டிவ் சார்ஜான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிமோனிக்கை நினைவு வச்சுக்கோங்க. லோன் இந்த வேர்டு இதில் இருக்கிற எல் லெஃப்ட் ஆக்சிடேஷன், ஏ ஆனோட், என் நெகட்டிவ். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஆனோட் இல்லையா? அப்போ எது நெகட்டிவாக இருக்கணும்? ஃபார் த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நெகட்டிவ் டெர்மினலாக யூஸ் ஆகிறது ஜிங்க் 2 ப்ளஸ் நெகட்டிவ் டெர்மினல், ஏன்னா இதுதான் ஆனோடு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். தி கேரியர் ஆஃப் கரண்ட் இன் த செல். எப்போவுமே நமக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸில் தெரியும் ஜிங்க் தான் மோர் ரியாக்டிவ். ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மோர் ரியாக்டிவ்லேருந்து லெஸ் ரியாக்டிவ்க்கு போகும். ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போது கேரியர் ஆஃப் கரண்ட் இன் த செல் இங்கே எதுலேருந்து எது வழியாக ஏஜி டு ஜிங்க், ஏன்னா ஏஜி தான் லெஸ் ரியாக்டிவ், ஜிங்க் மோர் ரியாக்டிவ். அடுத்தது இண்டிவிஜுவல் ரியாக்ஷன்ஸ் அட் ஈச் எலக்ட்ரோட். இப்போது நம்ம ஆக்சிடேஷனையும் ரிடக்ஷனையும் செப்பரேட்டாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனோடு எழுதிடுவோம். ஆனோடு ஆக்சிடேஷன்ஸ் இல்லையா? ஸோ ஜிங்க் ஜிங்க் 2 ப்ளஸ் அயான்ஸாக ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ அதை ஜிங்க் 2 ப்ளஸ்ஸாக எப்படி மாறும்? பை கிவிங் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ கேத்தோட் ரியாக்ஷன்ஸ் எழுதிக்கிடுவோம். கேத்தோடில் 2Ag ப்ளஸ் 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு என்னவா நடக்கும்? 2Agயாக மாறும். ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் த கிவன் கொஷின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.